நாம் அந்த அபிஷேகத்துக்கு தேவ சமூகத்தில் இடம் கொடுத்து முழுவதுமாக நம்மை அவரிடத்தில் அர்ப்பணித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதான அபிஷேகத்தின் அளவிலே நாம் பூரணப்படுவதற்கான ஒரு கால நேரம் தான் இந்த காத்திருப்பு கூட்டம். ஒரு சிலருக்கு அது என்ன காத்திருப்பு நேரம், மற்ற நாளெல்லாம் கூட வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரதானே போகிறோம் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டங்கள் இருக்குது. ஆனால் காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு மறுபடியும் வலியுறுத்துகிறது. இந்த காத்திருப்பு கூட்டத்தில் அபிஷேகத்தை பற்றியான சரியான ஒரு புரிதல், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமைகள் கிருபைகள் என்ன என்பதை நாம் நிதானிக்கிற ஒரு சமயம் இதுதான். இப்படிப்பட்ட நேரம் அநேகர் கிடைக்கிறது இல்லை. நாம் வந்திருக்கிறது ஒருவராக இருக்கலாம், இருவராக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு மனதில் நாம் அந்த அபிஷேகத்தை பெற்று நாம் திரும்பி செல்ல வேண்டும். இதை வந்துட்டோம், அதுக்காக வெறுமையாக போனோம் அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் இருக்கிற நிறைவான அந்த அபிஷேகத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலே காத்திருப்பு கொடுத்த தேவன் நம்மோடு கூட கொம்பியின் அபிஷேகத்தை குறித்தும் குப்பியின் அபிஷேகத்தை குறித்தும் சவுலின் அபிஷேகத்திற்கும் தாவீதின் அபிஷேகத்திற்கும் உள்ளதான மேன்மைகளை, வித்தியாசங்களை குறித்து நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காத்திருப்பு நேரம் என்ற ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது. சரியான அளவிலே நம்முடைய அபிஷேகத்தை ஆராய்ந்து அதை புதுப்பித்துக் கொண்டு நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அபிஷேகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகப்பட வேண்டும். காத்திருப்பு நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டால் நமக்குள்ள ஒரு புதிய வல்லமையை, புதிய வரங்களை, கிருபைகளை செயல்படுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போ இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நாம் எந்த நிலவரத்தில் வந்திருக்கிறோம், எப்படி உட்கார்ந்துருக்கிறோம், என்ன சிந்தையோடு இருக்கிறோம் கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. எந்த நிலவரத்தில் வந்தோமோ அதே நிலவரத்தோடு வெளியே திரும்புறதுக்கு இந்த காத்திருப்பு கூட்டம் தேவையில்லை. நாம் வந்திருக்கிற இந்த நோக்கத்தில் சரியான விதத்தில் ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொண்டு திரும்பினா இந்த காத்திருப்பு கூட்டத்தினுடைய முக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம். கவனிங்க, நாம் இன்னைக்கு சரியான அளவில் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? நம்முடைய அபிஷேகத்தின் அளவு என்ன? நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பற்றி சரியான ஒரு விளக்கம் இல்லை. நிறைய பேருக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்கிற ஆவியானவர் பற்றிதான புரிதல் இல்லை. நிறைய சபைகள் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்து ஜனங்களை குழப்பி வச்சிருக்கிறாங்க. இப்போ அபிஷேகத்துக்கு காசு கொடுக்க சொல்கிறாங்க. அபிஷேகத்துக்கு காசு. யூடியூப்பில் போயிட்டு அந்நிய பாஷை பேசுவது எப்படி, அந்நிய பாஷை பேசுவது எப்படி, அது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 50,000. எவ்வளோ ஃபீஸு? எதுக்கு? அந்நிய பாஷை கிளாஸ் வைக்கிறதுக்கு கூட ஃபீஸு 50,000. போகலாமா எல்லாரும் கிளாஸ்க்கு? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒரு ஐஸ்வர்யான் வந்து பேதர்கிட்ட நான் அபிஷேகத்தை பெறணும் ஸ்கேவா கேட்டான். பணத்தினால அபிஷேகத்தை வாங்கலான்னு கேட்டபோது பணம் உன்னோடு கூட, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் பணமும் இருக்காது, ஆசீர்வாதமும் இருக்காது. போலியான மாய்மாலத்தில் ஜனங்களை வழி தப்பு பண்ணுறாங்க. ஆனால் நாம் இப்போ ஒரு காத்திருப்பு நேரத்தை வச்சுருக்கோம். ஆண்டவர்கிட்ட போராடி, ஆண்டவரே இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் கொடுக்கிறது ஊழியக்காரர் இல்லை, அபிஷேகம் கொடுக்கிறது யாரும் தனிப்பட்ட மனுஷன் அல்ல. அபிஷேகத்தை கொடுக்கிறது ஆவியானவர். ஆவியானவர் அவனவனுக்கு தேவையான அளவை அறிந்து பகுத்து அவைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12 நாம் எல்லாருக்கும் அறிந்த பகுதி, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் தேவைக்கு தகுந்தாற் போல பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த காத்திருப்பு கூட்டத்திலே நாம் பெசலேயலுக்குள்ள ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நமக்குள்ளே பெசலேயலின் ஆவி ஒரு சபைக்கு வேண்டும் என்று இந்த மாலை வேண்டிய தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். நமக்கு இருக்கிறதான ஆவியில் நிறைய கிருபைகள் இருக்குது, வரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாலை வேலை நமக்குள்ள பெசலேயலை போன்றதான ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை கர்த்தர் போட வேண்டும் விரும்புகிறார். யாத்ரா 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனங்கள் வரை நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் வாசிக்க கேட்கலாம். மரத்தில் சித்திர வேலை செய்வதற்கும் மற்றும் சகல வேலைகளும் நியமித்து செய்வதற்கும்
பெசலியல் மேல் கொடுக்கப்பட்டதான ஒரு பரிசுத்தாவின் அனுபவத்தை இந்த மாலை வேளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படிங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கலாம், உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கலாம். ஆனால் பெசலியலுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த விசேஷமான ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கிறதா, அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நிதானிக்க போகிறோம். பெசலியல் என்றால் கர்த்தருடைய நிழலிற்குள் இருக்கிறவன் என்று அர்த்தம். த ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நிழலுக்குள் இருப்பவன். அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஆரம்பமே அவன் கர்த்தருடைய நிழலுக்குள் வர வேண்டும். தன்னிச்சையாக தானாக சுயமாக ஓடுகிறவனுக்கு கர்த்தர் ஒருபோதும் அபிஷேகத்தை தருகிறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம் அவரை சார்ந்து கொண்டு அவருடைய நிழலுக்குள் மறைந்திருக்கிறவன். சங்கீதக்காரன் சொல்லும் போது அநேக இடங்களிலே அவரே என் நிழல், அவரே என் கோட்டை, அவரே என் மறைவிடம் என்று சொல்லுகிறதுக்கு காரணமே அவன் கர்த்தர் தன் நிழலாக கொண்டிருந்தான். ஆகவேதான் தாவீதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருந்தான். அபிஷேகம் பெறுவதற்கு நாம் கர்த்தருடைய நிழலிலே கொண்டு வரப்பட வேண்டும். நாம் தன்னிச்சையாக சுயமாக சுய ஞானத்திலே சுய வாழ்க்கையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தானாக நடத்தி கொண்டு விட்டு சபைக்கு வந்த பிறகு அபிஷேகம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களால் அபிஷேகம் பெற முடியலை. இன்னும் ஒரு விதத்தில் அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க இஷ்டப்போக்கில் வாழ்ந்துட்டு சபைக்கு வந்து அபிஷேகத்தை தேடுறதுனால அபிஷேகம் பெற முடியாது. ஏன்? கர்த்தர் நிழலில் சார்ந்து இருக்கிறவங்க தான் கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கர்த்தர் தந்துக்கிறது இல்லை. அவரை சார்ந்து அவரை நம்பி அவருடைய நிழலில் காத்து இருக்கிறவர்களுக்கு என்று விசேஷமான ஆவியை வைத்திருக்கிறார். எத்தனையோ யூதா கோத்திரத்து புத்திரர்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல எத்தனையோ யூதா கோத்திரத்தில் புத்திரர்கள் இருந்தாங்க. 12 கோத்திரத்தில் எவ்வளோ நல்ல ஆட்கள் இருந்தாங்க. லேவி கோத்திரத்தார் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த மகிமையான ஆவியை யூதா கோத்திரத்தில் இருக்கிறதான இந்த பெசலைகளுக்கு கர்த்தர் கொடுக்குறாங்க. நம்மை சுற்றிலும் எவ்வளோ பேர் இருக்கலாம். அவங்க எல்லாம் இந்த மாதிரி காத்திருப்பு நேரத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய நிழலில் அமரல. நாம் எங்கே உட்காந்து அமர்ந்திருக்கோன்னா கர்த்தருடைய நிழலில் உட்காந்து அமர்ந்திருக்கிறோம். எப்படி ஆகுற அபிஷேகத்தை பெறணும். இந்த காலம் வந்து தேவ சமூகத்தில் நிழலில் காத்திருக்கிறதான அனுபவம். நிழலில் இருப்பவன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பாதத்தை நம்பி ஜீவித்து பிடித்து கொள்கிறவன், அவரே சார்ந்து அவருக்குள்ளே மறைந்திருக்கிறவன். நம்ம இப்போ காத்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்னா அவருடைய நிழலில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ வராத ஒரு கூட்டம் இருக்குது, பல சபைகள் இருக்குது. அவங்கெல்லாம் அவரை நிழலில் தேடுறதில்லை. அவங்க எப்போ அதை தேடுறாங்கன்னா ஆபத்து கிட்டி நெருங்கும் போது அவள் போய் அவர் நிழலில் தேடிக்கலாம், அப்போ ஒதுங்கிக்கலாம். ஜனங்க வந்து இந்த ரோட்டில் இருக்கிற மரத்தை நான் பார்க்குறோம், அது எப்போவுமே அங்கே தான் இருக்குது. ஆனால் அது யாரும் வந்து அதை நேசிக்கிறதில்ல, அதுகிட்ட போகிறது இல்லை, அது இடத்துல போகிறது இல்லை. ஆனால் எப்போ அதுக்கிட்ட போகணுன்ற எண்ணம் வருதுன்னா அவர்களால் ஒரு சூழ்நிலையில் நிற்க முடியல, போக முடியலன்னு வரும்போது அதை சார்ந்து கொள்ள தேடுகிறாங்க. இன்னைக்கு உலகமும் அபிஷேகத்தை ஆவியானவர் எப்போ தேடுறாங்கன்னா சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள் வந்து பிசாசின் போராட்டங்கள், பலவீனங்கள், இந்த மாதிரி வாழ்க்கையில் இன்னல்கள், கடன் முரடுகள் வரும்போது தான் ஆவியானுடைய நிழலை பெறணும்னு அதை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சபையின் மகிமையான ஒரு அழைப்புக்கு அடையாளமே அபிஷேகம் தான். ஆரம்பமே அபிஷேகத்தை தான் நம்ம பெற்றுக்கணும். புதிய ஏற்பாட்டின் சபையே அபிஷேகத்தில் கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு அனுபவம் தான். நாம் அபிஷேகத்தின் அளவில் ஒரு பூரணத்தை எட்டினால்தான் பரலோக ராஜ்யத்தை போய் சேர முடியும். ஏதோ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறது அல்லது கொஞ்ச நேரம் வசனங்களை தியானம் பண்ணிட்டு போகிறது, இது இல்லை. ஒரு அபிஷேகத்தில் ஆவியில் ஒரு பூரணத்தின் அளவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போதும், இந்த அளவில் நின்று கொள்ளலாம் அப்படின்றதுக்கு அபிஷேகத்தில் அளவு இல்லை. இடுப்பளவோ முழங்கால் அளவோ இல்லை வந்து நம்முடைய கழுத்தளவு அல்ல. நாம் நீச்சாளத்திலே கொண்டு போகப்பட்டு தேவ அபிஷேகத்தினால் நனையப்படுகிறதான ஒரு அனுபவம் இருக்கிறது. அதை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்வதுதான் நிழலுக்குள்ளே சார்ந்திருக்கிறதான ஒரு கிருபையின் அனுபவம். நாம் எந்த நிழலில் இருக்கோன்றது கவனிங்க. நாம் தன்னிச்சையாக ஓடுகிற ஒரு காட்டு கழுதை போல உட்கார்ந்துருக்கோம்னா தேவ சமூகத்தில் நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பிள்ளைங்க அபிஷேகத்தை பெறதுக்கு வாஞ்சிக்கிறாங்க, பெற முடியலை. ஏன்னா அவருடைய நிழல் அவங்க இல்லை. நாம் தன்னிச்சையாக ஓடுகிற வரைக்கும் தேவத்தை பெற முடியாது. தேவ சமூகத்துக்கு ஆண்டவரே உங்கள் நிழல் என்னை ஒப்புக் கொடுக்குறோம், என்னை விட்டுறாதபடி என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்படி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு விசேஷமான ஆவியை தருகிறார். சாதாரணமான அபிஷேகம் அல்ல, அவர்கள் வாழ்க்கையில தேவையானதான விசேஷமான அபிஷேகத்தை, ஆவியை அவர்களுக்கென்றே வேறு பிரிக்கப்பட்டதை கொடுக்கிறார். கவனிங்க, எல்லாருக்கும் அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா பெசலியலுக்கு விசேஷித்த ஆவி. தானியலை போல யூதா கோத்திரத்தில் அநேக சிறைபிடிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனா எல்லார காட்டிலும் விசேஷித்த ஆவி யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா தானியலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நாம எல்லாரும் போல சபையில ஒரு தனிப்பட்ட ஆளா இருக்கக்கூடாது. இங்க இருக்கிறவங்க நம்ம 10 பேரா இருக்கலாம், 20 பேரா இருக்கலாம்,
ஆனா எத்தனை பேர் இருக்கிறது முக்கியம் இல்ல, எல்லாரை காட்டிலும் நம்மை தெரிந்து கொண்ட தேவனிடத்தில் இருக்கிற விசேஷமான ஒன்றை நாம் பெற வேண்டும். அதுதான் விசேஷித்த தேவனுடைய ஆவி. அதுதான் இந்த பெசலேயலுக்கு கர்த்தர் கொடுத்தது. பெசலேயேல் கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிறவன், கர்த்தருடைய நிழலை சார்ந்திருக்கிறவன். இவன் ஒரு யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். யூதா என்றால் என்ன? யூதா என்றால் துதி என்று ஆசைகள். ஆதியாகமத்தில் நமக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகள் பிறக்கும்போது அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிறவன். ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அங்கே ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும்போது அங்கே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தை சொல்கிறாங்க. இவன் எப்படி, இவனுடைய பிறப்பு எப்படின்னு சொல்லும்போது அங்கே அநேக காரியங்கள் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த யூதாவுக்கு மட்டும் விசேஷமான ஒரு கிருபையை அங்கே சொல்லப்பட்டதாக நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தை வாசிக்கும்போது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆதியாகமம் 29:35 வாசிக்கும் போது, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா வம்சத்தினுடைய தாய் யாருன்னா லேயாள். லேயாள் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டவர். அவளுக்கு யாருடைய நிழல் இல்லைன்னா, கணவருடைய நிழலும் இல்லை, மனுஷனுடைய நிழலும் இல்லை. அவள் ஒரு பார்வையில் கூச்ச பார்வை உள்ளதான தள்ளப்பட்டதான ஒரு பெண் லேயாள். ஆனால் கர்த்தர் பாருங்க, தள்ளப்பட்டதான ஒரு மனுஷனை சந்திக்காத இந்த லேயாளை சந்திச்சு அவன் மூலமாக யூதாவை தெரிந்து கொண்டார். ஏன்னா யூதா யாரை சார்ந்திருக்கிறவன்னா, கர்த்தரை சார்ந்து துதிக்கிறவன். நாம் யாரை நம்பி துதிக்கிறோம்னா கர்த்தரை உயர்த்துவதற்கு வந்துருக்கிறோம். கர்த்தரை தான் நாம் துதிக்கிறோம். அப்போ பெசலேயலுக்குள்ள இருக்கிறதான ஒரு வல்லமை கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம். முதல்ல கர்த்தருடைய நிழலுக்குள்ள நாம் வந்துடணும். ரெண்டாவது கர்த்தரை துதிக்க பழகணும். சபையில் வந்துட்டு பிறகு காத்திருப்பு நேரத்து அபிஷேகத்தில் அப்படி அமைதி காக்கிறது, மற்றவங்களை வேடிக்கை பார்க்கறது. சில சபையில் நான் பார்த்துருக்குறேன், எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சிருப்பான், அவன் மட்டும் மற்ற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இது வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல. சுற்றி சுற்றி மற்றவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அதை பார்க்குற நேரமும் அல்ல. அபிஷேகத்துக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்மை கர்த்தர் நிரப்ப வேண்டும், நம்மை ஆவிக்குள் ஆக்க வேண்டும், நாம் ஒரு புதிய வல்லமை பெற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். அதுதான் சரியான போராட்டத்துக்கு கொண்டு போக முடியும். பெசலேயேல் கர்த்தருடைய நிழலை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதன், நிழலுக்குள் இருக்கிற மனிதன். அவன் யூதா கோத்திரத்தான். துதிக்கிற கர்த்தருடைய நிழலுக்குள்ள சார்ந்து இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகிக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் நம்முடைய கர்த்தருடைய நிழலில் இருக்கிறோமா, இல்லை நாம நம்முடைய சுயத்தில் ஓடிட்டு இருக்கிறோமான்றதை கவனிங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் வராத காரணமே ஒரே ஒன்று தான். நாம சுயமாக ஏதோ ஒரு போராட்டத்தில் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம். நாம் விசேஷமான ஆவியை பெறுவதற்கு கர்த்தருடைய நிழலுக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, துதிக்க பழக வேண்டும். துதித்தல இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது. தேவனுக்கு ரொம்ப பிரியமானது துதிதான். அவர் வாசல்கள் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவர் பிரவேசிக்க கடவுள் வாசல். தேவ சமூகத்துக்கு வரும்போது அவன் துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். இப்படி ஒரு அமைதியை காக்கக்கூடாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி அபிஷேகத்தை நிரம்பி ஆவியில் நிரம்பி ஒரு புதிய வல்லமை நமக்குள்ள இறங்கிறத நம்ம உணரணும். அதுதான் பெசலேயலுடைய அனுபவம். எத்தனையோ பேர் இருந்தோம், யாருக்கு அந்த விசேஷமான ஆவியை கர்த்தர் கொடுத்தார்னா பெசலேயலுக்கு கொடுத்தார். இந்த பெசலேயலுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி இன்னைக்கு நாமும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெசலேயேல் கர்த்தர் நிழலில் இருக்கிறவர். நாம் எந்த நிழலிலே உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம யாரை கனப்படுத்தி துதித்து கொண்டிருக்கிறோம்? இதற்கு இரவு வேளையில் ஒரு விசை கூட நம்ம சிந்தித்து நாம் தேவனுடைய நிழலுக்குள்ளே வருகிறவர்களாக அல்லது தேவனுடைய துதிக்கிற கூட்டமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். கவனிங்க, இவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஆவியின் வல்லமை என்ன? இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி அபிஷேகத்தை பெறணும், என்ன அனுபவம் இருந்தால் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார் என்பதை நமக்கு சொன்னேன். இப்போ அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வேலையை செய்கிறதுக்கு கர்த்தர் தருகிறார் என்பதை அங்கே நீங்கள் வாசிக்கணும். இந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா, இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற பாத்திரவான்களை மாறி போனீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பழிக்கும். நாம் கர்த்தருடைய நிழலுக்குள்ளே மறைந்திருக்கிறவர்களாக துதிக்கிற ஆர்ப்பரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால், இந்த யூதா கோத்திரத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அனுப்பும்போது அவர்களால் இந்த காரியங்களை செய்ய முடியும். 3வது வசனத்தை வாசிக்கும் போது, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும்
வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்ற சகலவித வேலைகளையும் யுகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினான். இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நாம் கர்த்தருடைய நிழலுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அனுபவத்தோடு, துதிக்கிற கூட்டத்தின் அனுபவத்தோடு நாம் உள்ளே நுழையும் போது இவர்களை கர்த்தர் விசேஷித்த வண்ணமாக மாற்றுகிறார். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. எல்லாரும் வாழ்க்கை சரியான விதத்தில் அபிஷேகத்துக்குள்ள வரணும்னு நினைச்சா கூட கட்டி எழுப்ப முடியாது. நம்ம என்னதான் அபிஷேகத்துக்குள்ள வந்து இப்படி ஆவியில பெறப்படணும், இப்படி வல்லமையில கிருபையில பெறணும்னு நினைச்சா கூட நம்மளால பெற முடியல. ஆனா நம்ம இந்த பெசலேலுக்குள்ள அனுபவத்தோடு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அதனால யாத்திரா 31 நம்ம வாசிக்கிறோம், வினோதமான வேலைகள் செய்கிறது. வினோதமான வேலைகள் என்றால் என்ன? ஜனங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மாம்சீகத்துல ஒரு வேலை எடுக்கிறாங்க, இப்படி செய்யணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. ஆனா இந்த பெசலேலுக்கு கொடுக்கப்பட்டதான ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் காரியங்களை நிதானித்து அறிந்து சரியான விதத்திலே பகுத்து வினோதமாக செய்கிறவர்கள். வினோதம்னா எல்லாரும் ஒரு வழியில போவாங்க, இவங்க மட்டும் தனி பாதையை தீர்மானிப்பாங்க. எல்லாரும் பாவத்துக்குள்ள போவாங்க, இவங்க மட்டும் தனியான ஒரு அனுபவத்துக்குள்ள இருப்பாங்க. எல்லாரும் தேவ ஜனத்தை கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் தேவ மகிமைக்குள்ள இருப்பாங்க. வினோதமாக வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, யோசிக்கிற, சிந்திக்கிறவர்கள். அது எப்படி கட்டுகிறார்கள்? பொன்னினாலும் வெள்ளியினாலும் அங்க வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறார்கள். பொன் எதை காண்பிக்கிறது? இந்த அபிஷேகம் வரும்போது அந்த மனிதனை வினோதமான பரிசுத்தத்துக்குள்ளே அவனை கட்டி எழுப்பத்தக்கதாக மாற்றுகிறது. பொன் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. சரியான ஒரு விசுவாசத்தை, வாழ்க்கையை திருப்புகிறதற்கு இந்த அபிஷேகம் அவன் மேல் போடப்படுகிறது. நாம பரிசுத்தத்தை பெறணும் அல்லது விசுவாசத்தை பெறணும் முயற்சி செய்யணும். ஆனா சரியான விசுவாசத்தை பெற்றுக்கிறோமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பொன் விசுவாசத்தை காண்பிக்கிறது. உங்கள் விசுவாசம் பொன் புடப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் புடப்படுகிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். பொன் அது நெருப்புல போய் அந்த பழைய கழிவுகள், அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகப்பட்டு புதிதாக அதை மாற்றுவது என்பது அது அக்கினிக்குள்ள போனாதான் மாற்றப்படுகிறது. அதே போல இந்த பொன்னினாலே செய்யப்படுகிற அனுபவம் என்பது விசுவாசத்துக்குள்ளேயே ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறதை காண்பிக்கிறது. இந்த அபிஷேகம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வினோதமான காரியத்தை செய்வதற்கும் அப்படியே விசுவாசத்திலே கர்த்தருக்காக இருப்பதற்கும் தகுதி உள்ளவர்களாக அவர்களை மாற்றுகிறது. இரண்டாவது வெள்ளி, இது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. சிலர் பரிசுத்த ஆவியை பெறாததினாலே அவர்கள் பாவத்தை குறித்ததான ஒரு சிந்தை அற்றவர்களாக, பாவத்தை வெறுக்கக்கூடியதான அல்லது பாவத்தை செய்யக்கூடாது என்ற மனதை உடையவர்களாக இல்லாமல் போகிறார்கள். இந்த அக்கினி அபிஷேகம் பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி வரும்போது பாவத்தை செய்யக்கூடாதபடி அதை தடுத்து நிறுத்துகிறதான ஒரு வல்லமையாக மாற்றப்படுகிறது. பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அபிஷேகம் இல்லைன்னா பரிசுத்தத்தை பற்றி தானே சரியான அறிவு இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், அபிஷேகம் பெற்றவங்களாம் பரிசுத்தமா வாழ்றாங்களா? அந்நிய பாஷை பேசுறவங்கெல்லாம் பரிசுத்தமா வாழ்றாங்களா? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிக விசுவாசமா? அப்படி ஒரு கேள்வி. ஆரம்பத்தின் அடையாளத்தில் இருக்கிறாங்க. பூரணத்தை பெற்றாதான் அதை ஜெயிக்க முடியும். ஏன் நம்ம காத்திருப்பு நேரத்தை வைக்கிறோம்? ஏதோ அபிஷேகம் பெற்ற உடனே விசுவாசம் முழுமை அடையுதா? இல்லை. ஏதோ அபிஷேகம் பெற்ற உடனே பரிசுத்தம் முழுமை அடையுதா? இல்லை. இந்த அபிஷேகத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப 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 விசுவாசம் இன்னும் கட்டி எழுப்பப்படும். இந்த அபிஷேகத்தின் அளவுக்குள்ளே பரிசுத்தாவில வர 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 நம்முடைய பரிசுத்த ஜீவியம் இன்னும் தேவனுக்குள்ள புதுப்பிக்கப்படும். அதுக்கு தான் அபிஷேகத்துக்கும் பரிசுத்தாவியனுக்கும் நாம் அனுதினமும் இடம் கொடுத்து தேவனுடைய வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கிறதாக இருக்கிறோம். மூன்றாவது வெண்கலத்தை வாசிக்கிறோம். இது எதை காண்பிக்கிறது? உறுதியான கட்டப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. வெண்கலம் சாதாரணமான விஷயம் அல்ல, அது ரொம்ப உறுதியான தன்மையை காண்பிக்கிறது. கர்த்தர் மேல் ஒரு உறுதியை இந்த ஆவி வரும்போது கர்த்தருக்காக எதையும் செய்யணுன்ற ஒரு உறுதி தன்மையை இருதயத்தில் போற்றும். அந்த எந்த அசைவு வரும், குடும்பங்களுக்குள்ள அசைவு வரும், மனதளவில் அசைவு வரும், சோர்வுகள் வரும். ஆனா இவங்க இந்த அபிஷேகம் பெற்ற ஆவியில் உள்ளவர்கள் உறுதித்தன்மையில் அப்படி நிற்பாங்க. கர்த்தருக்காக வயராக மாட்டாங்க. வாழ்வானாலும் சாவானாலும் மரணமானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிடிக்கலாகாது என்று பவுல் சொல்கிறது போல அப்படி ஒரு வெண்கல போல உறுதித்தன்மையில கட்டப்படுகிறான அன்பம். நான் சொன்ன பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது இந்த மாலை வேளையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன அனுபவம்? கர்த்தருடைய நிழலுக்குள்ளே நாம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். துதிக்கிற கூட்டத்திலே சேர்ந்து கொள்கிற மகிமை பாத்திரங்களாக மாறினால் இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, முதலாவது விசுவாசம், இரண்டாவது பரிசுத்தம், மூன்றாவது கர்த்தருக்குள்ளே உறுதியாக கட்டப்படுகிறது.
நான்காவது அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்திலே சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்ற சகலவித வேலைகளுக்குமான யுகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன? நீ வாசிக்கிறோம், ரத்தினங்களை வெட்டுவது. இந்த உலகத்தில் ரத்தினங்களை வெட்டுறதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் பார்க்குற மரங்களை ஈஸியாக வெட்டிடலாம். அது ஒரு கத்தியை கொண்டு போகலாம், அல்லது ஒரு ஆரத்தை கொண்டு போகலாம், அதை வெட்டுறதுக்கான பிளேட்ஸை கொண்டு போகலாம், கட் பண்ணிடலாம். ஆனால் ரத்தினம் வெட்டுறதுன்றது சாதாரணமானது இல்லை. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு தெரியாது. எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிறது இல்லை. அது விசேஷமானது. ரத்தினங்களை கண்டுபிடிச்சி அதை வெட்டணுன்றது ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கி அந்த பொண்ணை பாருங்கள், நம்ம பொண்ணு இருக்கிறது கேஜிஎஃப் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அது கிடைக்கிறது இல்லை. அதை தேடி அதை பல 100 பல 1000 கிலோமீட்டர் உள்ளே போய் வெட்டி அந்த கொடியை போல போகிற அந்த பொண்ணை கொண்டு வந்து அதை சுத்திகரித்து நாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். அதே போல இந்த ரத்தினங்களை கொண்டு வருதுன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. தெரிந்தெடுக்கப்பட்ட ரத்தினங்களை ஆசிரியப்பு கூடாரத்துக்கு கொண்டு போவதற்கு அதை தேடி அதை ஆராய்ந்து அந்த ஆழத்துக்குள்ள போய் வெட்டி கொண்டு வருது. இது எதை காண்பிக்கிறது? வெளியேற பெற்றதான ஒரு வல்லமையை ஆராய்ந்து தேடி பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். வெளியேற பெற்ற வல்லமை நமக்கு எல்லாருக்கும் வெளியேற பெற்ற ஒரு வல்லமை இருக்குது. ஏதோ நம்ம சபையில் வந்ததுனால ஒரு பாட்டு பாடி கிளாப் பண்ணிட்டு மியூசிக் வாசிட்டு போறது இல்லை. வெளியேற பெற்றதான ஒரு அனுபவத்தின் ஆழத்துக்குள்ள போய் பெற்றுக்கொள்ள செய்கிறது தான் இந்த பெசலையன் மேல் உள்ளவருதான அபிஷேகம். உங்கள் மேல பெசலையில் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இருந்தால் ஆழத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போய் உங்கள் வாழ்க்கையில வெளியேற பெற்றதான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஒரு அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு வாழ்க்கையில் நடக்கிற கர்த்தர் பிரத்யட்சமாக அவங்களோடு கூட பேசுவார். இதெல்லாம் ஆழத்துக்கு போகிறதான வெளியேற பெற்ற கற்களை பெற்றிருக்கிற அனுபவம். வெட்டி கொண்டு வருவது நீங்க நினைக்கிற மாதிரி அது எளிதாக வெட்ட முடியாது. உலகத்தை சொல்றான், வைரத்தை வெட்டுறது இன்னொரு வைரம். வேற எதையும் வச்சு வைரத்தை என்ன பண்ண முடியாது, வெட்ட முடியாதுன்னு சொல்றான். ஆனால் ரத்தினங்களை வெட்டுறதுன்றது அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை இல்லை. அதை பார்த்து நிதானமாக பக்குவமாக தேடி ஆராய்ந்து காலங்களை நேரங்களை செலவழித்து அது சரியான விதத்தில் வெட்டுறது மாத்திரமல்ல, அதை கொண்டு வந்து ஆசாரியர்களுடைய கூடாரத்தில் சரியான விதத்தில் பதிக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. ஆழத்துக்கு இறங்கி பரிசுத்தத்தின் வெளியேறப்பெற்ற வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்து அதை நமக்குள்ளே கட்டி எழுப்பும்படியாக பதிக்க வேண்டும். ஏதோ நம்ம தீர்க்க தரிசனத்தை கேட்குறோம், இல்லை நம்ம ஒரு வசனத்தின் மூலமாக ஆண்டு இடைப்படுறாரு, தரிசனத்தின் மூலமாக இடைப்படுறாரு, அன்னையோடு அதை முடிக்கக்கூடாது. வாழ்க்கையில அதை பதித்துக் கொள்ளும்படியாக அந்த ஆழத்துக்குள்ள இறங்கி அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில கொண்டு வந்து உறுதியாக அதை கடாக வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறது இருக்கும். முத்திரை வெட்டா வெட்டி அதை கொண்டு வந்து அப்படியே விடல, அப்படி பதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அதை அப்படி உறுதியாக பதிக்கப்படணும். இப்போ நீங்கள் ஒரு பொன் பொருளை வாங்குறீங்க, அந்த நகையை உருக்கி அதுக்குள்ளே அந்த கல்லை வைக்கிறோம். சின்ன ஒரு கல்லை கொண்டு போய் அதை அழகாக உள்ள பொருத்தி திரும்ப வெளியே வராத மாதிரி செய்கிறாங்க. அந்த பொருத்துறதுக்கு அதுக்கு காலங்களை நேரங்களை சமயங்களை கொடுக்குறாங்க. அதே போல ஆழத்தில் இறங்கி பரிசுத்தாவிக்குள்ளே நாம் நிரம்பி வரும்போது நாம் பெற்றுக்கொண்டதான வெளியேற பெற்ற வல்லமைகளை கொண்டு போய் நாம் வைக்க வேண்டியதான இருதயத்துக்குள்ள ஆத்மா ஆவி ஆத்மா சரீரக்குள்ள அப்படியே பதிச்சிடணும். ஒரு ஆணியை போல ஆணி கடாவது போல அப்படியே சரீரத்துக்குள்ள பாய்ந்து அப்படியே உட்கார்ந்துடும் வெளியேற பெற்ற அபிஷேகத்தின் வல்லமை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தின் சித்திர வேலைகளை செய்கிறதற்கு அவர்கள் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தார். எல்லா வித வேலைகளை செய்யலாம். மரத்தின் வேலையை செய்கிறதுக்கு சரியான ஒரு ஞானம். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தச்சராக இருந்தார். அவருக்கு அந்த மரத்தின் வேலைகளை செய்கிறதுக்கான அபிஷேகம் இருந்தது. பெசலேயில் கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகத்தின் ஆவி கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. மர வேலைன்னா நாம் நினைக்கிற மாதிரி இப்போ கதவு செய்கிறோம், ஜன்னல் செய்கிறோம், அல்ல மற்ற மர வேலைகளை செய்கிறோம். இதுக்கெல்லாம் கார்பெண்டர் கூப்பிட்றோம். அவங்க ஒவ்வொருக்கும் தெரிந்தார் போல செய்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே மிஷினரி ஆயிடுச்சு, 3D பிரிண்டர் வந்துருச்சு. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பிரிண்ட் மாடல் கொடுத்தீங்கன்னா அழகாக அதை டிசைன் போட்டு எதில் கேட்குறீங்களோ அதை கொடுக்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கைகளினாலே அந்த சித்திர வேலையை செய்யணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசிரியப்பு கூடாத வேலைன்றது அவ்வளோ சுலபமான வேலை அல்ல. அதுக்கு இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியான மரம் கொண்டு வரப்பட வேண்டும். சித்தி மரம்னா சித்தி மரம் தான் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த அளவுக்குள்ள இத்தனை அளவுக்குள்ள அதை வெட்ட வேண்டும். அதில் எந்த திராட்சை குலைகளோ இல்லை தேவன் சொல்லுகிற என்ன அடையாளங்கள் இருக்கிறதோ அதை வெட்டாக வெட்ட வேண்டும். கேருபின்னா வெட்டணும். எதெல்லாம் சொல்றாரோ அதை பொன்னினால செய்யப்படணும், அதை மரத்தினால செய்யப்படணும். மரத்தை கொண்டு வந்து இழைச்சி அதை சீவி அதை துண்டுகளாக மாற்றி அதில் தேவன் சொல்லுகிற மாதிரியின்படி அதை விளக்கி அதை சித்திர வேலை செய்யணும். சித்திர வேலைன்றது ரொம்ப சாதாரணமானதல்ல. காலங்கள் எடுக்கும், நேரங்கள் எடுக்கும், பொறுமையோடு அதை சகித்து அதை செய்ய வேண்டும். இந்த அபிஷேகம் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக தங்களை செதுக்கிக் கொள்கிறவர்கள். இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையை சரியாக செதுக்கிடுவாங்க.
ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படியே வணைஞ்சிருவாங்க. அந்த அபிஷேகம் வரும்போது ஆண்டவர் ரைட்டில் போ அப்படின்னா ரைட்டில் போ, லெஃப்டில் போ. அவங்க தன்னிச்சையாக போக முடியாது. ஏன்னா அபிஷேகம் உள்ள வரும்போது சித்திர வேலை செய்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவன் பாடுகளை சகிப்பான், நிந்தைகளை சகிப்பான், போராட்டங்களை சகிப்பான். சித்திர வேலை செய்கிறதுக்கு மரத்தை அப்படியே நேராக விட்டு பண்ணுறது இல்லை. அதை வெட்டணும், செதுக்கணும். ஒவ்வொரு அங்குலமாக செதுக்கி அதை பளபளப்பாக்கி அதை கூர்மைப்படுத்தி அதுக்கு ஏற்ற வண்ணத்தை கொடுத்து அதுக்கு என்ன நிறத்தை வேணுமோ நிறத்தை கொடுத்து தான் அதை ஒரு மாதிரியாக மாற்ற முடியும். அப்போ மரத்தில் சித்திர வேலை என்பது தேவனுக்குள்ளே நம்மை கொடுத்து நம்மை அவரை போல செதுக்கிறதான ஒரு அனுபவம். நாம அப்படிலாம் செதுக்கிறது இல்லை. நாம என்ன மாதிரி இருக்கிறோமோ அந்த மாதிரியே ஓட்ட வண்டி. ஆனால் அபிஷேகம் மட்டும் இருக்குதுன்னு சொல்றோம். அது எப்படி முடியும்? பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ தாவி உனக்குள்ள இருந்தா இந்த வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே செதுக்குகிற ஒரு அனுபவம் இருக்கு. மரத்தை பாருங்க, அது இருக்கிறது என்னவோ உருளை வடிவத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை கட்ட வடிவத்தில் மாற்றுறோம், முக்கோண வடிவத்தில் மாற்றுறோம், எல்லா வடிவத்துக்கும் கொண்டு வரோம். அதுக்கு காரணமே அந்த தச்சர் அதுக்காக நேரத்தை செலவழிச்சு செதுக்குறான். இது இப்படி மாற்றப்படணும், இப்படி உருவாக்கப்படணும். அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தருக்காக உன்னை அப்படியே ஷைனிங்காக மாற்றிடும். நீ பாவத்தில் இருப்ப, அப்படியே உன்னை கர்த்தருக்காக மாற்றணும். நீ உலகத்தில் இருப்ப, அப்படியே கர்த்தருக்காக திரும்பிடும். சவுல் மோசமான ஆவி உள்ளவன், கொலைகாரனா இருந்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவனுக்கு தமஸ்குல பேசின போது கர்த்தருக்காக பாடுகளை சகித்து கர்த்தருக்காக மரிக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணிச்சான். எப்படி அந்த அர்ப்பணிப்பு வந்தது? தன்னை எப்படி அந்த சித்திர வேலைக்கு ஒப்பு கொடுத்தான்? எப்படி தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டான்? காரணம் ஒன்றும் இல்லை, பெசலேலுக்கு கொடுக்கப்பட்டதான தேவ ஆவி சவுலின் மேலே அபிஷேகத்தின் ஆவியானவர் அப்படி இறங்கினார். அவனை பவுலாக மாற்றி போட்டார். நாம கர்த்தரால செதுக்கப்படணும். உலகத்தில் சொல்றான் நம்மையே செதுக்கணும்னு சொல்றான். நம்மளால செதுக்க முடியாது. ஆவியானவர்கிட்ட இடம் கொடுத்தோம்னா நாம் எப்படி செதுக்கப்படணுன்றதை அவரே தீர்மானிக்கிறார். எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு யுகித்து செய்வதற்கு ஞானத்தையும் புத்தியையும் தருகிற தேவால். எந்த காரியத்தையும் எப்படி செய்யணும் தெரியாம நம்ம முட்டி மோதல் இல்லை. நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்குது, ஆனா ஆவியான இடத்துல உட்கார்ந்து இந்த ஞானமா செய்கிறதுக்கு, புத்தியா செய்கிறதுக்கு, யுகிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யுகிக்கிறதுனா என்ன? நடக்க போகிறது குறித்ததான ஒரு அறிவு. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது, இது யாருக்கு தெரியும்னா ஆவியானுக்கு தெரியும். அதான் சொல்ற, யுகித்து சகல வேலையும் செய்வதற்கு, யுகித்து செய்வதற்கு ஞானத்தையும் புத்தியையும் தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. இந்த பெசலேல் மேல் கொடுக்கப்படுகிற தேவ ஆவி உங்களுக்குள்ளே வருமானால் யுகித்து வாழ்க்கையை சரியான பாதையில நடக்க இருக்கிறவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களை சரியான விதத்தில் கட்டி எழுப்பத்தக்க ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். உருட்டு போற ஆட்கள் நாம் அல்ல. எல்லா மனுஷனும் போய் ஏகமாய் கெட்டு விழுந்தாங்க. நாம் அப்படி விடுற கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அல்ல. பெசலேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள வருமுன்னா நாம தேவத்துக்கு உலகத்தில் இருக்கிற ஜனத்துல வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு அனுபவத்துல நம்ம பாதையை யுகித்து கட்டி எழுப்போம். நீங்க எப்படி கட்டி எழுப்புறீங்க? நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்குது, ஆனா இந்த ஆவி இல்லை. நிறைய பேருக்கு ஆவியானுடைய அடையாளத்தை அந்நிய பாஷை பெற்றுக்கிறாங்க, ஆனா இந்த அனுபவங்கள் இல்லை. பெசலேலுடைய அபிஷேகம் கர்த்தருடைய நிழலை சார்ந்திருக்கிறவன். அவர் துதிக்கிற யூதாவின் வம்சத்தான். இந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே வரும்போது விசுவாசத்தின் வைராக்கியம் உள்ளவனாக மாற்றப்படுகிறான். இந்த அபிஷேகம் வரும்போது அவன் பரிசுத்தனாக மாற்றப்படுகிறான். இந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே வரும்போது கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறவனாக மாற்றப்படுகிறான். எல்லாம் சொல்லுவாங்க, வரைங்க சபைக்கு போகாத, என்ன பலனை பெற்றுக்கிறேன், ஆனா அவன் உறுதியா இருப்பான். ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தன வெட்டுகளை வெட்டி முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கப்படுகிற அனுபவம். வெளியேறப்பட்டதை ஆழத்துல சிந்திச்சு எப்படியாவது அந்த வெளியேறப்பட்ட வல்லமையை பெறணும், அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், அப்படி பிடிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவன் அவன் தான் பெசலேலின் ஆவி உடையவன். மரங்களை செதுக்கிறதுக்கு, சித்திரை வேலைகளை செய்வதற்கான ஆவியை பெற்றவன். அப்படியே நம்மை செதுக்கி 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 கர்த்தருக்குள்ள அவரை போல அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம அபிஷேகம் பெறணும். ஆனால் யாரை மாதிரி மாறுறோம்னா உலகத்து மாதிரி தான் மாறுறோம். பேச்சு, நடக்க, பார்வை, சிந்தை எல்லாமே அவனை போல தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா சினிமாக்காரனை விட மிஞ்சுறதே நம்ம அபிஷேகம் பெற்றோம் தான். சினிமாக்காரனும் மேலு, அவனை விட ஆட்டம் பாட்டம் டான்ஸு சிங்காரம் எல்லாம் யாரெல்லாம் பண்ணுறான்னா இந்த அபிஷேகம் பெற்றோம்னா பண்ணுறான். அப்போ நீ என்ன ஆவியை பெறலன்னா விசேஷமான தேவ ஆவியை பெறல, ஏதோ ஒரு அபிஷேகத்தில் ஆரம்ப நேரத்தில் இருக்கிற, இன்னும் உள்ள நுழையல, இன்னும் பூரணத்துக்கு போகலை. வேறு பிரிக்கப்பட்டதான யூதா வம்சத்தில் இருக்கிற பெசலேலின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீ நிழலுக்குள்ளே கர்த்தருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறதான அனுபவம் துதியின் ஆராதிக்கிற கூட்டத்தை சார்ந்தவன். நீ ஏதோ சோட போன ஜனம் போல ஏதோ கிளாப் பண்ணிட்டு போற கூட்டத்தில் அல்ல. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை விலகி போகாது. கர்த்தருடைய சமூகத்திலே அதை புரிந்து வாழ்க்கை கட்டியும் சகலவித வேலைகளை செய்கிறதுக்கு யுகிக்கிற அனுபவம். எதை செஞ்சாலும் கர்த்தருடைய
கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய உதவியோடு கட்டி எழுப்புகிறவன் தான் இந்த பெசலேயனுடைய ஆவி உடையவன். இப்போ நாம் வீட்டை கட்டுறோம், நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம், இல்லை இன்ஜினியருடைய பிளானை வாங்கி செய்கிறோம். ஆனால் எங்கே பிளான் வாங்கினது மோசே, கவனிங்க, பிளானை வாங்கினது மோசே. ஆனால் செய்ய சொல்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது ஆளை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணுறார். ஆசரிப்பு கூடாரத்தில் இவ்வளோ அளவு இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இங்கே இது வேணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வேணும், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன வேணும், வெளிப்பிரகாரத்தில் என்ன வேணும், எல்லா தொங்கு திரைகள், அதன் மேல் இருக்கிற வஸ்திரங்கள், அதில் பொண்ணினால வெள்ளினால அளவுகளை கொடுத்துட்டாரு. ஆனால் செய்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் உள்ள பாத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இது மோசேவன் செய்யல, ஆரோனும் செய்யல, கர்த்தரே தேர்ந்தெடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பேர் வராங்க போறாங்க, ஆனா அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. யாருக்கு அந்த வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார்னா, இந்த யூதாவின் நிழலுக்குள்ளே காத்திருக்கிற பெசலேலுக்கு இந்த விசேஷமான ஆவியை கர்த்தருக்காக செதுக்கி தன் வாழ்க்கையை கொடுக்கிற அனுபவம். அவனால மட்டும்தான் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியுங்க. வேற யார் நினைச்சாலும் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. எல்லாரும் ஊழியக்காராக முடியாது, எல்லாரும் உண்மை உள்ள விசுவாசியம் மாறிட முடியாது. இந்த பெசலேயலை போல தியாகம் உள்ள அனுபவம் உள்ளவர்களை தெரிந்தெடுக்கிறாங்க. ஏன் பெசலேயலை போல வேற யாரும் இல்லையா? வச்சு பாருங்க, பெசலேயலோட நல்ல ஆட்கள் யாரும் இல்லையா? எவ்வளோ பேர் இருந்தாங்களே. ஆண்டவர் பெசலேயல் மட்டுமா தெரிஞ்சான்? ஏன் மற்ற கோத்திரத்தில் எங்கே போனாங்க? இந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் தான் விசேஷமாக ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று யூதா, இன்னொன்று லேவி. நாம் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார் யோசிக்கலாம். நீ பெசலேயரை போல கர்த்தருடைய நிழலுக்குள்ள வரணும், உன்னை துதிக்கிறோம், நாங்கள் மாற்றணும், உன்னை அபிஷேகம் பண்ணணுன்றது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் தான் இன்னும் அதை பெறாமல் இருக்கிறோம். ஏசாயால வாசிக்கும் போது 46 வாசிக்கும் போது நம்மை தேவன் தெரிந்து கொண்டது எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் அவன் மற்ற ஜனத்தை போல ஏதோ சும்மா உட்காந்துட்டு அவங்க இந்த உலகத்தின் தெய்வங்கள் எல்லாம் வணங்குறாங்களே, அது போல ஏதோ ஒன்று வணங்கிட்டு அப்படியே போகிறதுக்காக நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. நாம் விசேஷமானவர்கள், விசேஷத்துக்காக பிரிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 43:21 வாசிக்கும் போது நம்மை தெரிந்து கொண்டதே அவரை துதித்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்காக. ஏசாயா 43:21 இந்த ஜனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மற்றவங்களை புகழ்ந்து பாடுறதுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளல, அவரை துதிக்கிறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆவியை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையை பேசுறேன், அதனால பரலோகம் போயிடுவேன். தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம். தப்பு கணக்கு போடுறாங்கன்னு அர்த்தம். பெசலேலுக்கு பைபிளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்குது. நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு கொம்பின் அபிஷேகத்தையும் குப்பியின் அபிஷேகத்தை பற்றி சொன்னேன். அது ஒரு வேறு அனுபவம். அபிஷேகத்தில் பல தன்மைகள் இருக்குது. தைலத்தினால் அபிஷேகம், கொம்பினால் அபிஷேகம், குப்பியினால் அபிஷேகம், வார்த்தையினால் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம், இப்படி பல தன்மைகளை அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஊழியக்காரர்கள் கைகளை வைக்கும் போது அபிஷேகம், இப்படி அபிஷேகத்தில் பல தன்மைகள் இருக்குது. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறதுக்கான அனுபவம் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். வேற அணிபாசை பேசிட்டு கடை பேசிட்டு போறது இல்லை. அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்தப்படுகிறான்றது வாழ்க்கையில தெரியணும். ரோமர்ல வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவருடைய பிள்ளைகள்லாம் அவரை போல இருக்கணும். உலக பிரகாரமாக சொல்லும் போது சொல்றோம், அந்த மகன் அவனை போல இருக்கிறாரு, அவங்க அப்பா மாதிரி இருக்கிறாரு, அவங்க அம்மா போல இருக்கிறாரு, அவங்க தாத்தா போல இருக்கிறாரு. ஏன் சொல்றோம்? அவங்கள போல இருக்கிறதுனால சொல்றோம். அப்ப நம்ம கர்த்தருடைய ஆவியை பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள் யாரை போல இருக்குன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை போன்ற மாற்றப்படுகிற அனுபவம். பெசலேயேல் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவன், நாம் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நாம் நினைச்சிட்டு இருக்கலாம், எல்லாரும் சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆவி இருக்குது. இல்லை, 190 சபைக்கு இல்லை, ஏதோ 10% சபை போராடிட்டு இருக்குது. அல்ல, எத்தனை யூதா கோத்திரத்தில் ஜனங்க இருந்தாங்க, எல்லாருக்கும் அந்த கிருபையை கற்றுக் கொடுக்கல. ஒரே ஒரு பெசலேயேல் கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு அதை கத்த தர இந்த மாலை வேலை விரும்புது. எத்தனையோ பேர் இந்த சபையில மெம்பர்ஷிப்ல இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இல்லை. விசேஷமான ஆவி விசேஷமாக வந்திருக்கிற நிழலுக்குள்ள இருக்கிற துதிக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். இது எப்போ விளங்க தெரியுமா? இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குதா இல்லையான்றது நாளானது விளங்க பண்ணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இப்படி நாம் இந்த வெள்ளியும் பொன்னும் வெளியேற பெற்ற வல்லமைகளையும் பெற்ற அனுபவம் எப்போது விளங்கும்னா, நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியரை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 10லிருந்து நீங்க வீட்டில் வாசிங்க.
13 வாசிக்கும் போது, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். நம்ம மரத்துல என்ன கட்டி வச்சிருக்கிறோம், ரத்தனங்களை எப்படி பதிச்சிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை வெள்ளியில, பொண்ணுல, வெண்கலத்துல எப்படி இருக்குதுன்றத அக்கினி தான் பறிச்சு பார்க்கும். நாம நிற்கவுமா அபிஷேகத்துல நாளானது அது விளங்கப்போம். ஒரு சோதனை போராட்டம் வந்தால் தெரியும் உனக்குள்ள உண்மையான அபிஷேகம் இருக்குதா. ஒரு சின்ன ப்ராப்ளம் உனக்குள்ள ஆர்டர் கொண்டு வந்தால் போதும், உனக்குள்ள அபிஷேகத்தில் நிற்கிறியா அப்படின்னு தெரிஞ்சு. பெசலையெல்லாம் யுகிச்சு அது அதை சரியாக கையாளணும். சரியாக கையாள முடியாததுக்கு காரணமே அபிஷேகம் இல்லை. வாலியமான பிள்ளைங்க நிறைய பேர் அபிஷேகமே பெறலை. இன்னும் அபிஷேகத்துக்கு வாஞ்சிக்கிறதே இல்லை. நிறைய சபையில இப்போ பாட்டு இருக்குது, ஆட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா உண்மையுள்ள சத்தியமும் அபிஷேகமும் இல்லை. நமக்கு தேவையானது ஒன்று தான், பரிசுத்த ஆவி நிறைவின் அபிஷேகம். ஏதோ கொஞ்சம் இல்லை, நிறைவே பெறணும். சபை நிறைவே பெற்று பூர்ணம் அடைஞ்சால் பரவாயில்ல போக முடியும். ஆரம்ப ஸ்டேஜில் குழந்தைகள் ஒரு வார்த்தை பேசு, அப்பா அப்பா அப்பா, அம்மா தாத்தா, ஒரு வார்த்தை. அதில் அது நிற்கிறது இல்லை. அடுத்த படிக்கு போகுது, அடுத்த படிக்கு போகுது. அப்புறம் ஒரு பெரிய மனுஷன் ஆகிற நேரம் வரும்போது அதுக்கேற்ற பேச்சு பேசுது. சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன பிள்ளைகளை போல பேசுகிறாங்க. வளர்ந்த பிறகு வளர பருவத்துக்கான பேச்சு இருக்குது. அது முதிர் வயது போகும்போது முதிர் வயதுக்கான அந்த பேச்சு தோற்றம் மாறுது. ஒரே போல பிறந்த குழந்தை ஒரு பிறந்தது சாகுபடி ஒரே பேச்சு பேசுதா இல்லையா? எப்படி அந்த முதிர்ச்சி, எப்படி அந்த மெச்சூரிட்டி, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு வருது? தேவனே அதை தருகிறார். பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ பெற்ற அபிஷேகத்திலே அதே அந்நிய பாஷையில் அதே இதிலே ஓட்டுன்னு இருக்கக்கூடாது வண்டியை. நிறைவான அபிஷேகத்தில் என்னை கடத்தி கொண்டு போங்க ஆண்டவரேன்னு சொன்னார். பெசலியே கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிறவன் கர்த்தரை துதிக்கிற ஈடாக்கத்திருந்தான். அவனுடைய அபிஷேகமானது அவனை விசுவாசத்தில் நிற்க செய்கிறது. அவனுடைய அபிஷேகமானது அவனை பரிசுத்தத்தில் நிற்க செய்கிறது. அவனுடைய அபிஷேகமானது அவனை கர்த்தருக்காக மாற்றுகிற அனுபவம் உள்ளவனாக மாற்றுகிறது. உறுதித்தன்மையில் நிற்க செய்கிறது. அவனுடைய அபிஷேகம் கர்த்தருக்காக ரத்தன வெட்டுகளாக வைராக்கியம் பாராட்டி வெளியேறப்பட்ட கற்களை பதிக்கிறதாக மாற்றப்படுகிறது. அவனுடைய அபிஷேகம் கர்த்தருக்காக போராட்டங்கள பாடுகளிலே தன்னை செதுக்கி கொண்டு தன்னை கர்த்தருக்காக மாற்றிக்கொண்டு கர்த்தரை போல நிறுத்துவதாக மாற்றுகிறது. சகலத்தை யுகித்து செய்து கர்த்தருடைய ஞானத்தை புத்தியும் உள்ள ஒரு அபிஷேகத்தை ஆவி பெசலியில் கொடுக்கப்பட்டதான ஆவி. இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் நினைச்சிருக்கலாம், நிறைய பேர் சபையில் அபிஷேகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த தன்மை இருக்குதான்னா பாதி பேருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, இருக்குதா? அபிஷேகம் பெற்றவங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள இந்த அனுபவங்கள்லாம் இருக்குதா? விசுவாசத்தில் உறுதி இருக்குதா? பரிசுத்தத்தில் உறுதி இருக்குதா? கர்த்தருக்காக எதை செய்கிறதுல உறுதி தன்மை இருக்குதா? ஆழத்தில் போய் வெளியேறப்பட்ட சுபாவங்களை, வல்லமைகளை, கிருபைகளை நம்மளால் வெட்டி பதிச்சு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியுதா? சித்திர வேலையாக தம்மை கர்த்தரை போல மாற்றணுமே, எனக்காக அடிக்கப்பட்டிருக்க ஒப்பான ஒரு சாயலை பெறணுமே செலுத்த முடியுதா? சகலத்தை யுகித்து யோசித்து கர்த்தருடைய ஞானத்தின் புத்தியை வாங்கி காரியங்களை நடத்த முடியுதா? இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, சோதனை போராட்டம் வரும்போது, கர்த்தருடைய வருகை வரும்போது தெரியும். 10 கனிகளுக்கு எப்போ அபிஷேகத்தை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா, ஆண்டவர் வருகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. மத்திய 25 இருக்குது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்த பிறகு தான் தெரிஞ்சது அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம தீவெட்டி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா எப்போ அவங்களுக்குள்ள இல்லைன்றது தெரிய வந்துச்சுன்னா, மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் சொல்லப்பட்ட போது தெரியுது. இன்னைக்கு நிறைய சபைகள் அபிஷேகம் பெற்றிருக்கிறான், வல்லமை பெற்றிருக்கிறான், ஆவிக்குரிய சபை இருக்கிறான், தப்பு கணக்கு போட்டிருக்கிறான். முந்தினோர் முந்தினோருமாய் இருக்க போகிறார்கள். எழுதி வச்சுங்க. அவருடைய வாசல் என்பது பெரிதும் விசாலமான வாசல் அல்ல, வழி குறுகளும் நெருகலுமான ஒரு சிலரே போகிறதான ஒரு வாசல். எல்லாரும் வர்றதுக்கு இது வந்து திறந்த வீடு இல்லை. எல்லாரும் உள்ள வர வச்சு அவங்க கொண்டு போய் பரவத்தை சேர்க்குறது. அது கொஞ்சம் நெருக்கலான வாசல், குறுக்கலான பாதை. அப்படி அபிஷேகத்தில் செதுக்கி உருமாற்றி பெசலையை போல தங்களை அர்ப்பணிக்கிறவங்க தான் அதுக்குள்ள நுழைய முடியும். நான் அப்படியே இருப்பேன், சபையில் அப்படியே இருப்பேன், அசைய மாட்டேன், அப்படியே இருப்பேன், ஆனால் ஆண்டவர் கொண்டு போயிடுவோம். எப்படி கொண்டு போவார்? அபிஷேகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவில் இருக்கணும். அந்த 5 புத்தி உள்ள கண்ணிகள் அப்படி நிறைவிலே இருக்கிறாங்க. அந்த விளக்கு அணையாதபடி தீவெட்டிகளை எரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆவியிலே ஒரு புதுமையில ஒரு பூரணத்துக்காக எரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5 கண்ணிகள் எப்படி இருக்காங்கன்னா, வரும்போது பார்த்துக்கலாம். சில சபைக்கு வந்தால் தான் அபிஷேகம், வீட்டில் ஒன்றும் இல்லை. யாரை ஏமாத்துற நீ? வாழ்க்கையிலும் மாற்றம் இருக்கணும், ஆவியிலும் மாற்றம் இருக்கணும். அதுதான் உண்மையான அபிஷேகம். சும்மா வந்து சபையில் வந்து கிளாப் பண்ணிட்டு சும்மா அப்படி பண்ணிட்டு போகிறதுலாம் இல்லை. அபிஷேகம் வந்தால் செயல்பாடே மாறும், பேச்சு மாறும், நடக்க மாறும், பார்வை மாறும், சிந்தம் மாறும், தரிசனம் மாறும், எண்ணங்கள் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுவார்.
அதுக்கு தான் நான் சொல்லிருக்கிறேன், காத்திருப்பு கூட்டத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் விசேஷ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பெசலியல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன செய்கிறது? எஸ்ராவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பெசலியலுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லை, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எல்லா ஜனங்களும் மறுஜாதியான பெண்ணோடு கலந்து போனான். மறுஜாதினா அந்நிய ஸ்திரிகளோடு கலந்து போனான். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தில் அங்கே பெசலியலுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தங்கள் ஸ்திரிகளை தள்ளி விடுவோம் என்று அவர்களை சொல்லி அந்த அந்நிய பெண்களை மறுஜாதியான ஸ்திரிகளை விளக்கினார்கள். இந்த அபிஷேகம் வரும்போது மறுஜாதியான பெண்களை விளக்கும். அது என்ன மறுஜாதியான பெண்ணு? அந்நியரோடு உங்களால் பேச முடியாது, உலகத்தோடு கலக்க முடியாது, பாவத்தோடு ஒத்து போக முடியாது. எல்லாம் வந்து உங்கள்கிட்ட பாவம் செய்யணும்னு சொன்னால் கூட உன் மனசை சொல்ல, இல்லை வேணாம் பாவம் செய்யக்கூடாது. மறுஜாதியான ஆவி வந்து உன்னை பிடிக்கும். வா 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 பாவம் செய், இச்சையை செய். வாசிக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள் எல்லாம் வாசிக்கும் போது என்னோட கூட பாவம் செய் வா சொல்கிறான். ஆவி, பொல்லாத ஆவி. ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசேஷ ஆவி வந்தா மறுஜாதியான பெண்ணோடு உனக்கு ஐக்கியம் இருக்காது, கர்த்தர் வேறு பிரித்துக் கொள்வார். இந்த பெசலேயனுடைய அபிஷேகம் வரும்போது பாவம் வல்லம் உன்னை தொடணும்னு நினைச்சா கூட உன்னால தொட முடியாது. அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவிக்கு விரோதமா பாவம் செய்ய நினைச்சா கர்த்தர் தடுத்து போட்டார். ஈசாக்குடைய மனைவிக்கு விரோதமா ராஜா பாவம் செய்ய நினைச்சா கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். பிணையாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசணும்னு பாவம் செய்ய துணிகரம் கொண்டு வந்தாங்க கூலிக்காக. கர்த்தர் அவனை கழுதைக்கு முன்பாக கொண்டு போய் தடுத்து நிறுத்தினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது இந்த மறுஜாதியாரான உலகத்தினோடு உள்ள ஐக்கியத்தை, கலப்பை, பாவத்தை கொண்டு வருகிற ஆவியை உன்னை விட்டு தூரம் போகும்படி செய்வார். உன்னால் அவனோட ஒத்து போக முடியாது. உன் ஆவிக்கும் அவன் ஆவிக்கும் ஒத்து போக. அவன் ஒரு டைரக்ஷனை போவான், நீ ஒரு டைரக்ஷனை போக. நீங்களே சொல்லுவீங்க, ஆவிக்கு இது செட் ஆகாது, நான் பரிசுத்தத்துக்காக பிரிக்கப்பட்டவன், நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, இது சரி வராது, ஒத்து வராது சொல்லுவீங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாதுல்ல. சபையில் 90 அப்படி இல்லை, 10 ஆடு இருக்கலாம். எல்லா சபையும் சொல்ல, நம்ம சபையை சொல்ல, பொதுவாகவே சொல்ல. நாம் எல்லாத்துக்கும் ஒத்து தானே போகிறோம். உலகத்துக்கு ஒத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஒத்து போகணுமா? எதுக்கு ஒத்து போகணும்? உலகத்துக்கு ஒத்து போகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாக இருங்கள். அவன் நடக்கிற மாதிரி பண்ணுறது, அவன் பேசுகிற மாதிரி பேசுறது, அவன் போகிற மாதிரி போகிறது. அப்புறம் வந்து எப்படி அபிஷேகத்தை நிரப்புற? எப்படி ஆவியானவர்களுக்குள்ள பூர்ணமாக வேலை செய்வார்? மறுஜாதியாரோட ஐக்கியத்தை முறிக்கணும், அந்நிய ஜாதியான பிள்ளைகளோட ஐக்கியத்தை முறிக்கணும், அந்நிய பெண்களோட உள்ள ஐக்கியத்தை முறிக்கணும், அந்நிய ஆண்களோட ஐக்கியத்தை முறிக்கணும். அந்நியம்னா நீங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே அந்நியம் தான். ஆண்டவர் அறியாத எல்லாருமே அந்நியம் தான். அவனோட போய் பேசுறது, அவனோட சுற்றுறது, பேசி காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறது, இது வந்து அவங்களுக்கு அபிஷேகம் வராது. இது வந்து அவன் வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியாது. முதலாவது மறுஜாதியாரனுடைய கலப்பை உடையணும். நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பரிசுத்தவான்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சபையோடு ஐக்கியம் இருக்கணும், கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஊழியக்காரோட ஐக்கியம் இருக்கணும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியம் இருக்கணும். இது இருக்குது நம்மளுக்குள்ள. எப்படி இந்த ஐக்கியம் வரும்? அவங்களோட நேரம் செலவழிக்கணும். உலகத்தில் நம்ம ஐக்கியப்படுறதுக்கு என்ன செய்கிறோம்? அவங்கள போய் சந்திக்கிறோம், பேசுகிறோம், அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறோம், நட்பு பண்ணுறோம், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறோம், உடன் இருக்கிறோம், அவங்களோட ஐக்கியப்படுறோம் இல்லையா? இது உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனோட ஐக்கியப்படுறது எப்படி? கர்த்தருடைய நிழலுக்குள்ளே காத்திருந்து 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 தேவ பாதத்தை பிடித்து கொண்டு துதிக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு தேவன் அந்த வல்லமைகள் தொடாதபடி விளக்கிறதான ஒரு சிந்தையை, ஆவியை கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். பெசலேயனுடைய ஆவி நீ பெற்றிருக்கிறாயா? பெசலேயனுடைய ஆவி உனக்கு வேண்டுமா? இதோ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னையே நீ ஒப்பு கொடு. இனி நான் அல்ல ஆண்டவரே, சுயமல்ல ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் போகிறது இல்லை, உம்முடைய நிழலிலே என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய மறைவில் என்னை நடத்துங்கப்பா, உம்முடைய மறைவுகள் என்னை நடத்துங்க ஆண்டவரே, உண்மை துதிக்கிற ஆராதிக்கிற என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க, உங்கள் விசுவாசம் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். கத்தருக்காக எல்லாம் சொல்லுவான், நீ நடக்காது முடியாது, நீ சொல்லுவ இல்லை இல்லை ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, விசுவாசத்தில் சொல்கிறான் முடியும். எல்லாரும் சொல்லுவான், உனக்கு பரிசுத்தம் இல்லை பாவி நீ. ஆண்டு சொல்ல இல்லை இல்லை பாவத்தை நான் மன்னிக்கிறேன், நீ பரிசுத்தம் மனவாட்டி சொல்லுவார். எல்லாரும் சொல்லுவான், அவனுக்கு எவ்வளோதான் முடிஞ்சது, கட்டம் முடிஞ்சது, நீ ஜெயிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீ சொல்லுவ இல்லை இல்லை எனக்குள்ள உறுதியான ஒரு விசுவாசம் இருக்குது, ஆவியானுடைய உறுதி நான் நிற்பேன். எல்லாரும் சொல்லுவான், நீ வல்லமை பெற முடியாது, சுபாவம் பெற முடியாது, நீ கெட்டு போனவன், உன் நடக்க சரின்னு சொல்லுவான். நீ பரிசுத்தாவை பெற்றுட்ட ஆழத்தில் போய் வெளியேறப்பட்ட கற்களை கொண்டு உன்னால் பதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவான், கத்தருக்காக நீ பாடுகளில் நிற்க முடியாது, சகிக்க முடியாது, உன்னை கத்தரை போல மாற்ற முடியாது, அது ரொம்ப கடினமான வாழ்க்கை, கடினமான உபதேசம் சொல்லுவான். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறவன், நான் அவரை போல மாற செதுக்கிற அனுபவம் உள்ளவன், யுகித்து என் வாழ்க்கையை ஞானத்தில் கட்டி எழுப்புன்னு சொல்லுவேன்.
எல்லாரும் சொல்லுவாங்க, உலகத்தோட உட்காந்து பேசலாமே, கலக்கலாமே, நேரங்களை செலவழிக்கலாமே சொல்லுவாங்க. ஃபோனில் நேரத்தை டிவியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுவீங்க, அபிஷேகம் பெற்றவங்க மறுஜாதியான உலகத்தோடு எங்களுக்கு ஐக்கியம் இல்லை, எங்கள் ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிறது. இந்த அபிஷேகம் வேணுமா, இல்லை உலகத்தின் வல்லமைகள் உங்களுக்கு வேணுமா? இந்த மாலை வந்து நம்ம சிந்திக்க வேண்டும். சரியான இந்த காத்திருப்பு கூட்டத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க யூதாவில், ஆனால் தேவன் பெசலேயேலை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற பட்டணங்களில், கிராமங்களில், உங்களை சுற்றி எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஏன் தெரியுமா அவங்களை தெரிந்து கொண்டாரு? விசேஷமான அபிஷேகத்தை, விசேஷமான கிருபையை, விசேஷமான வல்லமையை, விசேஷமான வேறு புரிதலை விசேஷித்தவனவர்களாக நம்மை மாற்றுவதற்கு. நம்ம எல்லா ஜனத்தை போல ஒரு சாதாரண ஆட்கள் அல்ல, எல்லா ஜனத்தை போல மண்ணுக்கு போகிறவர்கள் அல்ல. நாம் மறுரூப சாயலை பெற்று பரலோகத்துக்கு போகிறவர்கள். இந்த விசேஷ தாவி அவர் வரும்போது நமக்குள்ளே இருக்கின்றா இல்லை என்பதை காலம் சோதித்து சொல்லும். அக்கினி அதை பரீட்சிக்கிறது. இந்த காலம் கொடுமையான சோதனையின் காலம். அபிஷேகத்தின் அளவில் பூர்ணப்பட்டாதான் நாம் இந்த அக்கினியில நம்முடைய வல்லமையில தரித்து நிற்க முடியும். முழங்கால் படி நானுடைய சமூகத்தில் எனக்கு பெசலேயேல் கொடுக்கப்பட்டதான அந்த விசேஷ தாவி. ஆசரிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிப்பது, கர்த்தருக்குள்ளே கட்டுகிற அனுபவம். அஸ்திபாரத்தில் மூளைக்கல்லாக கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்படுவதான ஒரு அனுபவம். நாம் அவருக்குள்ளே கட்டி மாளிகையாக இசைவாக கட்டி முடிப்பதற்கு இந்த பெசலேயேலின் ஆவி மிக 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 முக்கியம். ஏதோ நம்முடைய சுபாவங்களில் கர்த்தருக்காக நம்ம கட்டி வாழ்ந்துடலாம் நினைக்க முடியாது. நம்மளால ஆண்டவரை போல வாழ முடியாது. நாம நம்முடைய சுய சிந்தையாக தேவனை போல மாற முடியாது. ஆனா நாம முடிவெடுக்கிற காரியம் அல்ல. தேவனுடைய ஞானமும் தேவனுடைய புத்தியும் பெசலேயேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ ஆவி உனக்குள்ளே வரும்போது உன்னை அவரை போலவே மாற்றும், அவருடைய சாயலாகவே மாற்றும். அவருக்குள்ள கொடுக்கப்பட்டதான அந்த அபிஷேகம், ஆசரிப்பு வேலைகளை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேறு பிரிக்கப்பட்டவனாக உன்னை ஒரு மாற்றி தனக்காக கர்த்தர் மாற்ற முடியும். இடமடைந்த தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்கு என்னை அபிஷேகம் பண்ணி எனக்கு பெசலேயேலுக்கு விசேஷ ஆவி